உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த 55 பேர் புதையுண்ட நிலையில் நேற்று 33 பேர் மீட்கப்பட்டிருந்தனர். இன்று 14 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 8 பேரை மீட்க 4 ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய 8 பேரை மீட்பதில் என்ன சிக்கல் இருக்கு? காயத்ரி, தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர் தீவிரமாக நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. தற்போது இந்திய ராணுவம், ஐடிபிபி அதாவது இந்திய திபெத் காவல்துறையினர் மற்றும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஆகிய 3 அமைப்பிலிருந்தும் தற்போது இந்த மீட்பு பணிகளானது முடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த பனிப்பொழிவானது ஓரளவுக்கு குறைந்ததை அடுத்து தற்போது ராணுவ ஹெலிகாப்டர்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நேற்று ராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இருந்தாலும் கடும் பனிப்பொழிவுனால அதை பயன்படுத்த முடியல. ஆனால் தற்போது இந்த பனிப்பொழிவு குறைந்ததை அடுத்து இந்த 4 ராணுவ ஹெலிகாப்டர்கள் இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அதே போல மிக முக்கியமாக இன்னும் 8 பேரை தேடும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மட்டும் 14 பேர் மீட்கப்பட்டிருந்தனர். மீதமுள்ள 8 பேரை மீட்கும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக இந்த இதுவரை மீட்கப்பட்டவர்களில் பலர் இன்னும் ஒரு மோசமான உடல் நிலையிலேயே இருக்கின்றனர். அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 8 பேரை தேடும் பணி தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி முகிலன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.